2024 இந்த ஒரு வழக்கை நம்மளால மறக்கவே முடியாது அப்படின்னா ஆர்ஜிகர்ல மருத்துவக் கல்லூரி மாணவி மருத்துவமனை வளாகத்திலேயே கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த ஒரு சம்பவம் தான். அதுல குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குல என்னென்ன நடந்துச்சு, அந்த மாணவி எப்படி கொலை செய்யப்பட்டார், நீதிமன்றம் என்னெல்லாம் சொல்லியிருக்கு, சஞ்சய் ராய் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். ஆகஸ்ட் 9, 2024 கொல்கத்தால இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை வளாகத்துல மருத்துவ கல்லூரியாவும் அது செயல்பட்டு இருக்கு. அந்த வளாகத்துல பயிற்சி மருத்துவர், முதுகலை படிச்சுட்டு இருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவ மாணவி கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு தன்னோட ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சிட்டு செமினார் ஹால்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. 7 மணிக்கு செமினார் ஹாலுக்கு அதே போல சில மாணவர்கள் வராங்க. ஆனா அங்க அவங்க பார்த்த காட்சி அவ்வளவு சிறப்பானதா இல்ல. ஏன்னா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போன இந்த மாணவி ரத்த வெள்ளத்துல ரொம்பவுமே கொடூரமான முறையில இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அவங்கள சுத்தி ரத்தம், ஆடையெல்லாம் அவங்க அணிஞ்சிருந்த நிலையில இல்ல. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன கொடூரம் நடந்திருக்கும் அப்படின்னு அந்த மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனடியா மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்துக்கு தகவல் கொடுக்கறாங்க. ஆனா அந்த பிரின்சிபல் என்ன பண்றாரு அப்படின்னா, உடனடியா இந்த மாணவியோட உடலை பிரேத பரிசோதனைக்கு கொண்டு போங்க, பிணவரைக்கு கொண்டு போங்க, காவல்துறைக்கு தகவல் கொடுக்க வேணாம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இவங்க தகவல் கொடுத்தும் சரியா 1 மணி நேரம் கழிச்சுதான் சம்பவ இடத்திற்கு காவல்துறை வந்திருக்காங்க. இது எல்லாமே மாணவர்கள் மத்தியில ரொம்ப கொந்தளிப்பை ஏற்படுத்துது. உடனடியா அவங்க எல்லாரும் போராட்டத்துல இறங்குறாங்க. இந்த செய்தி தீயா பரவ ஆரம்பிக்குது. ஒட்டு மொத்தமா மருத்துவர்கள் அனைவருமே வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. இந்த சம்பவத்தோட தீவிரத்தன்மை அதுக்கப்புறம் தான் காவல்துறையினருக்கு புரிய வருது. உடனடியா வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரணையை தொடங்குறாங்க. அந்த விசாரணையில அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல சரியா 4 மணிக்கு இந்த மாணவி இருந்த செமினார் ஹால்குள்ள ஒரு நபர் போறாரு. காதுல ஹெட்போன் போட்டுட்டு, ப்ளூடூத் ஹெட்போன் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டே உள்ள போறாரு. சரியா 45 நிமிஷம் கழிச்சு அவர் வெளியில வராரு. ஆனா ப்ளூடூத் ஹெட்போன் அவர் காதுல இல்ல. இந்த மாணவியோட உடல் கிடந்த இடத்துல அவங்க உடலுக்கு பக்கத்திலேயே ஒரு உடைஞ்சு போன ப்ளூடூத் ஹெட்போன் இருந்திருக்கு. அது உள்ள வந்துட்டு போன நபரோடதுதான் அப்படின்னு தெரிய வருது. இதை வச்சும் இது எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க. பிளஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்த அவருடைய முகத்தை வச்சும் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடும் போதுதான் காவல்துறையில உதவியாளரா பணியாற்றிக்கிட்டு இருந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிறவர் தான் இவரு அப்படின்னு தெரிய வருது. அந்த ப்ளூடூத் ஹெட்போனும் அவரோட மொபைல்ல கனெக்ட் ஆயிருக்கிறத காவல்துறையினர் கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியா அவருடைய வீட்டுக்கு போய் சோதனை செஞ்சதுல அவர் சாவகாசமா தூங்கி எந்திரிச்சிட்டு அந்த சம்பவத்தப்ப போட்டிருந்த சட்டையில ரத்த கரை படிஞ்சிருக்கு. அதெல்லாம் போக நல்லா துவைச்சு அதை காய போட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி தன்னுடைய நாளை தொடங்கி இருக்கார். காவல்துறையினர் அவரை கைது பண்ணி விசாரிக்கும் போது நான் தான் பண்ணேன் அப்படின்னு முதற்கட்டமா ஒப்புக்கொண்டிருக்கார். அதை தொடர்ந்து அவரை அரெஸ்ட் பண்றாங்க. உச்ச நீதிமன்றம் தானா முன் வந்து இதுல ஒரு வழக்கு பதியுது. 1 மாதம் இல்ல 2 மாதம் தொடர்ந்து மருத்துவர்கள் அந்த பெண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை கைவிடாம போராடிட்டே இருக்காங்க. சாட்சியங்கள் எல்லாமே இவருக்கு சாதகமா இருக்கு. அதனால இவர் குற்றவாளியா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் முதல்ல முன்வைக்கப்பட்டது. இத கல்லூரி நிர்வாகம் மூடி மறைக்க பாக்குறதா சொல்லி மருத்துவர்கள் ரொம்பவுமே கொந்தளிப்பா போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்துதான் கல்லூரியோட பிரின்சிபல் சந்தீப் கோயலை காவல்துறையினர் கைது செய்யறாங்க. எதுக்கு அப்படின்னா, சாட்சியங்கள் எல்லாத்தையும் அழிக்க முயன்றதாகவும் மருத்துவ மாணவியை உடனடியா பிரேத பரிசோதனைக்கு இவரே எடுத்துக்கிட்டாரு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கு பதிவு செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு உடந்தையா இருந்ததா கூறி மண்டல் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரியையும் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணை நடந்துட்டே இருக்கு. எப்படி இவர் இந்த மாணவியை கொலை பண்ணாரு அப்படிங்கிற தகவல்கள் ஒன்னும் வெளியில வந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, இவரு தொடர்ச்சியா இந்த மாதிரியான சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்தவர் தான் அப்படிங்கிற செய்தி முதல்ல வந்துச்சு. அது மட்டும் இல்ல, இவர் செமினார் ஹாலுக்கு போனப்ப அந்த மாணவி உள்ள இருந்திருக்காங்க. தன்னோட பாலியல் சீண்டல இவர் அந்த மாணவி மேல பிரயோகப்படுத்தும் போது அவங்க அதை எதிர்த்திருக்காங்க. அதனால கொடூரமான முறையில அவங்கள அடிச்சு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட 25 இடங்கள்ல அவங்க உடல்ல ரத்த காயம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவுமே கொடூரமான நிலையில தான் அந்த மாணவியுடைய உடலும் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, தினமும் இந்த வழக்கை விசாரிச்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குற்றத்தை நிரூபிச்சு குற்றவாளி யாரோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல சந்தீப் கோஷலும் மண்டலும் பிணையில வெளியே வந்துட்டாங்க. ஆனா தொடர்ச்சியா விசாரணை நடந்துகிட்டு இருக்கப்ப சஞ்சய் ராய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் மேல சுத்தமா தப்பு இல்ல, இது ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு,
என்ன வந்து பொய்யா என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்ல இதுல ஒரு IPS அதிகாரிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு தன்னுடைய தரப்பு வாதத்தை முன் வச்சுட்டே வந்திருந்தார். இதை தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை சஞ்சய் ராய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கு. அது மட்டும் இல்ல இவரு அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு மூச்சு அடைக்க வச்சு கொலை செஞ்சிருக்கார் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு. இது எல்லாத்தையும் CBI குற்றப்பத்திரிகையில தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கு. இதை தொடர்ந்து அவங்களுடைய தாய் பத்திரிகையாளர்களை சந்திச்சப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு 3 பசங்க இருக்காங்க, அந்த இறந்து போன மாணவியுடைய பெற்றோருடைய வலியை என்னால புரிஞ்சுக்க முடியும், அந்த மாணவியும் எனக்கு ஒரு மக மாதிரி தான், அதனால ஏன் மக குற்றவாளி அப்படின்னு சட்டப்படி நிரூபணமாயிருக்கு, அவனுக்காக நான் தனியா வேணா அழுவனே தவிர இதுதான் என் விதி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தீர்ப்பு அது என்ன வந்தாலும் அது என்ன தண்டனையா இருந்தாலும் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் தொடர்ந்து சஞ்சய் ராய் என் மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது, இந்த வழக்கு வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிற தன்னுடைய வாதத்தை தான் முன் வச்சிட்டு இருந்தார். இதை தொடர்ந்து இன்னைக்கு சஞ்சய் ராய்க்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி கொல்கத்தா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கு. இந்த தீர்ப்பு பலராலும் வரவேற்கப்பட்டாலும் இவருக்கு மரண தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை தான் கொடுத்திருக்காங்க, இது வந்து குறைந்தபட்ச தண்டனை தான், அதிகபட்ச தண்டனை இவங்களுக்கு கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு வாதமும் போயிட்டு தான் இருக்கு. இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வழக்க பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சஞ்சய் ராய்க்கு கொடுக்கப்பட்ட தண்டனை போதுமானதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.